ஆத்தங்குடியிலேருந்து ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையிலேயே கிளம்பி காரைக்குடி போயிட்டேன். அங்கேருந்து நம்ம பாய்ஸோட ஆத்தங்குடிக்கு ரீச் ஆயாச்சு. காரைக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்கும் ஆத்தங்குடி. இந்த ஊரோட அடையாளமே பார்த்தீங்கன்னா இவங்க தயாரிக்கிற இந்த டைல்ஸ் தான். செட்டிநாடு ஸ்டைல் வீடுகளில் இந்த டைல்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த டைல்ஸை வந்து முழுக்க ஹேண்ட்மேடாகவே இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிக பிரபலமான டைல்ஸில் ஒன்று. இந்த டைல்ஸை தயாரிக்கிற ஒரு பிராண்டு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம கண்டென்ட் கிரியேஷன் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். மந்த்லி 8 வீடியோஸ் வந்து பண்ணித்தரதா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. சரி இங்கேயே சாப்பிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்குடியிலே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷனுக்கு கிளைண்ட் பார்க்குறதே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ஃப்ளூயன்சரை வச்சு பண்ணுற பட்ஜெட்டில் நாங்கள் வந்து 3லேருந்து 4 வீடியோஸே வந்து பண்ணி கொடுக்குறோம். அண்ட் ஆடுமே ரன் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிறது இல்லை. அதனால் இனிமேல் நம்ம பேஜஸ்லேயே கண்டென்ட் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராகி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்கேன்.